பிரண்டை குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பிரண்டை ஒரு கட்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் இருக்க நார்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான பிரண்டையாக இருக்கணும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அந்த மருத்துவ குணம் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரண்டையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த பிரண்டையை கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சுருளை வதக்கி விடணும். இந்த பிரண்டையில் இருக்க ஈரம் போக அதோட வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து சுருளை வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்க வந்து ஒரு நமைச்சல் இருக்கிற அந்த தன்மையெல்லாம் வந்து போகும். அதனால் நல்லா வந்து ஈரம் போக அந்த பிரண்டையில் இருக்க ஈரச்சத்தெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த குழம்புக்கு நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருள வதங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் வந்து. இப்போ இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் மறுபடியும் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து சுண்டை வத்தல் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து கொஞ்சம் வத்த குழம்பு வாசனை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10-15 சுண்டை வத்தல் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் இது நல்லா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கின பின்னாடி மணத்தக்காளி வத்தல் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வெங்காயம் ஒரு கைப்பிடி நீட்டமாக கட் பண்ணது நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் ஒரு 10-15 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் புளி வந்து நம்ம வந்து நனைய வச்சுருக்கோம். ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸாக நான் வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து வேர்க்கடலை வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து சேர்க்கும்போது நம்ம அப்பப்போ வந்து சாப்பிடும்போது லைட்டாக கடிபடும். அதனால் வந்து வேர்க்கடலையே நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை நான் வேகலாம் வைக்கல, அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோட பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஏற்கனவே எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து இந்த வத்த குழம்புல சேர்க்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிரண்டை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் சேர்த்துட்டு உப்புலாம் வந்து நம்ம இப்போ சேர்க்கவே கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கணும். இதில் வந்து ஒரு பச்சை வாசனை, அந்த மிளகாய் பொடி வாசனை எல்லாமே வந்து நல்லா போகணும். அதனால் இதை நல்லா வந்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பின்னாடி அடுத்தது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்தா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்களா? ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.